அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். சித்திரை மாதம் 28ஆம் தேதி, மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 குரு பகவான் ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசம் செய்கிறார். இனி ராசிகளுக்கான பலன்கள். பிதுர்காரகரான சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, குரு பகவான் தங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆவதால் தங்களுக்கு பல வழிகளிலும் பண வரவை பெருக்கி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வழங்க இருக்கின்றார். சமுதாயத்திலும் சில சிம்மராசி அன்பர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் இருந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கி நல்லுறவு ஏற்படும். இந்த குரு பயிற்சியானது தங்களது வாழ்க்கையில் பல வழிகளிலும் நன்மைகளை உண்டு பண்ணும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். புதிதாகவும் சில தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் ஈடேறும். தங்களுக்கு கோர்ட்டில் ஏதேனும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானால் முன்பு பறிபோன பதவிகள் திரும்ப கிடைக்கும். தங்களது உடல் நலம் மேம்படும். இழந்து போன பொருள்களும் திரும்ப கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். எந்த பிரச்சனையையும் தைரியமாக எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள். சில சிம்மராசி அன்பர்களது குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையால் 5ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம், தைரிய வீரிய காரியஸ்தானம் ஆவதால் தங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் இருந்த பிணக்குகள் குறைந்து நல்லுறவு மேம்படும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் 5ஆம் வீடு என்பது புத்திர ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குறிப்பதால் தங்களது குழந்தைகளின் வழியில் பல வழிகளிலும் முன்னேற்றம் காண்பீர்கள். சில அன்பர்களது குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு தற்சமயம் புத்திர பாக்கியம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த நல் வினைகளுக்கான பலன்களை அனுபவிக்க வேண்டிய காலமாக தற்சமயம் இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் எளிதில் வெற்றி காண்பீர்கள். மேலும் தான தர்மங்களை மேற்கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். தங்களது ராசிக்கு 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவிக்கு உரிய இடமாகும். இதுவரை திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள் உறவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு சற்றும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு நன்மைகள் உண்டாகும். பெண்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். தைரியத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் மேற்கொள்ளலாம். அண்டை வீட்டாருடன் நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் நிலவும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து இருக்கும். வியாழக்கிழமை தோறும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியான தேவகுருவிற்கு மஞ்சள் நிற மலர்களை சூட்டி வழிபாடு செய்து வர செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பழனி கோயிலில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணியின் ராஜ அலங்கார திருக்கோலத்தை ஒரு முறை தரிசித்து வாருங்கள். முருகனின் அருளால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாழன் கிரகம்தான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதற்கு 1 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கின்றார். இவர் செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். குரு பகவானுக்கு புத்திரகாரகன் என்ற பெயரும் உண்டு. ஒரு ஜாதகருக்கு
புத்திர பிராப்தி உண்டாவதற்கு அவரது ஜாதகத்தில் குரு பலம் குறையாமல் இருக்க வேண்டும். கல்வி, வேலை, திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைக்க குரு பகவானின் அருள் அவசியம். எனவேதான் நவகிரகங்களில் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என பலரும் எதிர்பார்க்கிறார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நன்மை செய்யும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டு உள்ளது. நிகழப்போகும் குரு பயிற்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்தில் குரு அமர்கிறார், எந்தெந்த இடங்களில் பார்வையிடப் போகிறார், அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என நாம் பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல பண வரவினை தருகின்றார். 5ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது தன லாபம், புத்திர லாபம், புத்திர பாக்கியம் போன்றவற்றை வழங்குகின்றார். 7ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை மற்றும் செல்வாக்கினையும் நல்ல தனவரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது குடும்பத்தில் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தனவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல லாபத்தையும் தாங்கள் நினைத்தவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான காலத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றார். 7 இடங்களில் கோச்சார குருவினால் சுமாரான பலன்களே நடைபெறும். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3, 4, 6, 8, 10 மற்றும் 12ஆம் வீடுகளில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அசுப பலன்களை தருவார் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு வீட்டில் வீணான வாக்குவாதம், கலகங்கள் மற்றும் சாதகமற்ற சூழ்நிலைகளை உண்டு பண்ணும். சில அன்பர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும் போது தாம் வகித்து கொண்டிருக்கும் பதவியை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அல்லது வேண்டாத இடமாற்றம் ஏற்படும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு உடல்நலம் பாதிப்படைவதற்கும் தாங்கள் வகித்து வரும் பதவிக்கே ஆபத்தையும் உண்டு பண்ணுகின்றார். மனமும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சில அன்பர்களுக்கு மரண பயமும் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது உற்றார் உறவினர்கள் மூலமாக தொல்லைகள் மற்றும் துன்பங்களை உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு பொருள்களையும் இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பெரும்பாலும் உடல்நல பாதிப்புகளையே உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு செய்யாத தவறுக்காகவும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மரணத்திற்கு நிகரான கஷ்டங்களை கொடுக்கின்றார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு தான் வகித்து வரக்கூடிய பதவிகள் பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பதவியை பறந்து போக செய்து விடுகின்றார். மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டத்தையும் உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் தங்களது தவறான செய்கையால் பதவி, அந்தஸ்து போன்றவற்றை பறிபோக செய்து வறுமை நிலைக்கும் சென்று விடுகிறார்கள். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தனவிரயம் மற்றும் தங்களது நிலைமைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் போன்றவற்றை குரு பகவான் செய்கின்றார். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது ஒரு விதமான மரணம் பற்றிய கவலையையும் உண்டு பண்ணுகின்றார். அத்துடன் சில அன்பர்களுக்கு பதவி இறக்கமும் ஏற்படுவதுடன் அதிக செலவுகளும் ஏற்பட்டு வருமானத்திற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் செய்கின்றார் என பழம்பெரும் ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. குரு பெயர்ச்சிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சம்ஹாரமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். வியாழக்கிழமை என்று
குரு பகவானின் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாகவும் தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். இங்கு சொல்லப்படுபவைகள் எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசை புத்திகளுக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.